ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆச்சாரியனுடைய அபிமானமே நமக்கு உத்தாரகம் என்னும் ஆச்சாரியன் இவன் நம் பையர் என்று கொண்டாடும்படியாக இருப்பதே உச்சிதமானதுன்னு பூர்வர்கள்லாமும் நமக்கு அருளி செய்கின்றார்கள். அப்படி ஆச்சாரிய பக்தியிலே ஆச்சாரிய அபிமானத்திலே ஊன்றினவர் ஆச்சாரியவர்ய விபவஸ்ய என்ன மகாச்சாரியனுடைய பெருமைக்கு பாத்திரமானவர், ஆச்சாரியனுடைய அபிமானத்துக்கு பாத்திரமானவர், சத் அபிமானத்துக்கு பாத்திரமானவர். சிஷ்ய விருத்தேகே சிஷ்யருக்கு தக்க நடத்தையும் உடையவர், ஆச்சாரியனுடைய அபிமானத்துக்கு பாத்திரமானவர், மகாச்சாரியர்னு இவரையே கொண்டாடும்படியானவர், சிஷ்யருக்கு உகந்த நடத்தையும் உடையவர். சீமா இதி தே தேசிக வரைகின்னா இவர் எல்லை நிலமானவர், ஆச்சாரியன்னு கொண்டாடும்படியான பெருமைக்கு எல்லை நிலமானவர் இவரேன்னு சொல்லலாம். சிஷ்யருக்கு தகுந்த நடத்தை உடையவர், அப்போ சிஷ்யனுக்கு தகுந்த நடத்தையில் எல்லை நிலம்னா இவரை சொல்லலாம். அப்படி ஆச்சாரிய சிரேஷ்டர்களிலேயே பரிதுஷ்யமானம் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுபவர். நித்ய அனவத்திய கருணா விலசாத் கடாட்சம்னு எப்பொழுதுமே நித்திய அனவத்திய, நித்தியனா எப்பொழுதும், அனவத்திய தோஷமே இல்லாதது, குற்றமற்றது. கருணா விலாசத் கடாட்சம்னா கருணையினாலேயே குளிர்ந்திருக்காம். அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவர் யார்னு கேட்டா ஸ்ரீவத்ச சின்ஹர். ஸ்ரீவத்ச சின்னர்னா நம் கூரத்தாழ்வானை நான் சேவிக்கின்றேன் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம். ஆச்சாரியனுடைய எல்லை நிலம் பெருமைக்கு பாத்திரமானவர், சிஷ்யருக்கு தகுந்த நடத்தை கொண்டவர், எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுபவர், அதே போலே கருணையோடு விளங்குகின்ற கடாட்ச பார்வையை கொண்டவர். ஆச்சாரியனுடைய முக்கியமான பெருமை என்ன? சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்தில் ஊன்றி போருவது தான். சரி, சிஷ்யனுடைய முக்கியமான நல்ல நடத்தை என்ன? ஆச்சாரியனுடைய திருமேனியிலேயே கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேணக்கடவன் அப்படின்னு ஸ்ரீவச்சனபூஷண சூர்ணிகையை நாம் பார்க்கலாம். அதே போலே ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன் என்னும் அப்படின்னு பெரிய ஷீயர் உபதேச ரத்னமாலையிலே ஒரு பாசுர அடிகளில் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அந்த அடிகளே இதுக்கு பிரமாணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மோக்ஷ விரோதியாய் ஆத்மஸ்வரூப விநாசத்தை உண்டாக்கக்கூடிய பாகவத அபச்சாரம், ஆத்மஸ்வரூப விநாசம் மோக்ஷ விரோதி பாகவத அபச்சாரம், அதில் ஊன்றி நின்ற பிள்ளையாழ்வான நல்ல உபதேசத்தாலே திருத்தி பாகவத அபச்சாரம் அவருக்கு நேராதவாறு செய்து அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை ரட்சித்ததுனாலே இவருக்கு ஆச்சாரிய லட்சணம் ஆழ்வானிடத்தில் மிக பொருத்தமாக இருக்குன்னு நாம் கொள்ளலாம். பிள்ளையாழ்வான ஆச்சாரியனுடைய லட்சணம் என்ன? சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்திலேயே பேணி பார்ப்பது, ஊன்றி போருவது அப்படின்னா, இப்போ இங்கே பிள்ளையாழ்வானினுடைய ஆத்ம விரோதி, ஆத்மஸ்வரூப விநாசம், மோட்ச விரோதியாக இருக்கக்கூடிய பாகவத அபச்சாரம் நேராதபடிக்கு இவர் நல்ல உபதேசங்கள்லாம் செய்தாரே அப்படிங்கிறதுனாலே அப்படி ஆத்மஸ்வரூபத்தை ரட்சித்த ஆச்சாரிய லட்சணம் இவரிடத்துல இருக்கு. இது ஸ்ரீவச்சன பூஷணத்தில் பிள்ளையாழ்வானுக்கு ஆழ்வான் பணித்த வார்த்தையை ஸ்மரிப்பது என்கின்ற இடத்துல நாம் பார்க்கலாம். நாலூரான் ஆழ்வான் சிஷ்யன் என்று தெரிவிக்கும் பெரிய திருமுடி அடைவு பிராமாணிக்கம் அதை கொண்டோம்னு சொன்னால், நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேண்டும் அப்படின்னு பேரருளாள பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். அப்போ அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தில் ஊன்றி இருந்தார் அப்படிங்கிறதுனாலே ஆச்சாரிய லட்சணம் ஆழ்வானிடத்தில் குறைவர இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் கொள்ளலாம். நாலூரான் தனக்கு முத்தி நல்கினான் வாழியே அப்படின்னு ஆழ்வானுடைய வாழி திருநாமத்திலேயே நாம் இதை பார்க்கறதுனாலே இதையே வலியுறுத்துறதாகவே நாம் கொள்ளலாம். ஆக ஆச்சாரிய லட்சணம் ஆழ்வானிடத்தில் பொருந்தி இருக்கு என்பதை இந்த 2 விஷயங்கள்னாலே நாம் தெரிந்து கொண்டோம். இனி ஆச்சாரியனது திருமேனியை காப்பாற்றுவது, அதுதானே சிஷ்ய லட்சணம். அதை எப்படி செய்தார்? எம்பெருமானாரை அழைத்து செல்றதற்காக சோழராஜ படர்கள்லாம் வந்தார்கள். அவருடைய காஷாய திருதண்டங்களை எல்லாம் தாமே தாங்கிக் கொண்டார் சுவாமி குரத்தாழ்வான்.
அவருக்கு ராமானுஷருக்கு பிரதிநிதியாக சோழராஜ சபைக்கு எழுந்தருளினார். பரதத்துவ நிர்ணயம் பண்ணார். அது காரணமாக தன்னுடைய திருமேனிக்கு நேர்ந்த ஆபத்தை கூட பொருட்படுத்தவில்லை. எம்பெருமானார் திருமேனியை காப்பாற்றினார். ஆழ்வானிடத்துல அப்போ சிஷ்ய லட்சணம் பொருந்தி இருக்குன்னு இந்த ஒரு விஷயமே சொன்னாலே போருமே. இவ்விஷயத்தை வைகுண்டஸ்தவத்தினுடைய முடிவிலே ஒரு பெரியவரால் ஏற்றப்பட்டு எல்லோராலும் அனுசந்திக்கப்பட்டு வருகின்ற வியக்தி குர்வன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அதனுடைய ஈற்றடி கடைசி வரியில ஸ்ரீவத் சாங்கம் ஸ்ருதிமத குரு சாத்திர சிலை கதாம அப்படிங்கிற ஒரு இடத்துல காணலாம். அந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம், வேத சித்தமான குருவினுடையவும் சிஷ்யனுடையவும் நல்ல நடத்தைகளுக்கு நிகரற்ற இருப்பிடமான கூரத்தாழ்வான். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு இதனுடைய பொருள் வியக்தி குர்வன் அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய முடிவு. அதுல ஆச்சாரியனுடைய பெருமைக்கும் குருவினுடையவும் சிஷ்யனுடையவும் நல்ல நடத்தைகளுக்கு நிகரற்ற இருப்பிடமானவர் கூரத்தாழ்வான் அப்படின்னு காட்டுறார். அடுத்தது 3வது பாதத்துல இப்ப பார்த்த ஸ்லோகத்துல ஆழ்வானுடைய கருணா கடாட்சத்தினுடைய பெருமை. ஆக முதல்ல என்ன பார்த்தோம்? ஆச்சாரிய லட்சணத்துக்கு எல்லை நிலமாக இருக்கின்றார். 2வது சிஷ்ய லட்சணத்துக்கு எல்லை நிலமாக இருக்கின்றார். இப்ப 3வது கருணா கடாட்சத்தினுடைய பெருமை. ஆழ்வானுடைய கருணா கடாட்சத்தினுடைய பெருமையே, ஒரு பிராமண குமாரன் பௌத்த மதத்துல சேர்ந்து பூநூலையும் குடுமியையும் அறுத்து போகட்டிருந்தான். ஆனா ஆழ்வானுடைய கடாட்சம் பெற்ற உடனே அவற்றை தரித்து கொண்டான் அப்படிங்கிறதெல்லாம் சரித்திரத்துல சொல்லப்படுறது. இந்த சரித்திரம் எங்க பார்க்கலாம்னா, சிலையிலங்கு பொன்னாழின்னு பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்ததான பிரபந்தத்துல 8ஆம் பெரிய திருமொழியில 8ஆம் திருமொழியில முதல் பாசுரத்துல சிலையிலங்கு பொன்னாழி என்கின்ற வியாக்கியான பிரவேசத்துல பெரியவாச்சான் பிள்ளையாலே காட்டப்பட்டிருக்கு. அதையும் நாம் அனுசந்திக்கலாம். ஆக ஆழ்வானுடைய கருணா கடாட்சம் பட்டதுனாலே அந்த பிராமண குமாரன் பௌத்த மதத்துல சேராமல் வைணவத்துக்கே வந்து தனக்கு உரியதான பூநூல் குடுமியை எல்லாமும் கொண்டான், பெற்றான், தரித்து கொண்டான். அப்போ அவன் தரித்து கொண்டிருந்தது பார்த்தா ஆழ்வானாலே, ஆழ்வானுடைய கருணா கடாட்சத்தினாலே இது சாத்தியம் அப்படின்னு தெரிய வருகின்றது. அப்படின்னு இந்த 3ஐயும் சுருக்கமாக இந்த ஸ்லோகத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாமாக. ஆச்சாரியவரிய விபவசிய ஆச்சாரிய லக்ஷணம் ச சிஷ்ய விருத்தேகே சீமேதி சீமா இதி எல்லை நிலமானவர், சிகவரைகி பரிதுஷ்யமானம் ஆச்சாரிய சிரேஷ்டர்களிலே நன்னாக துதிக்கப்படக்கூடியவரான நித்திய அனவத்திய கருணா விலசத் கடாட்சம் எப்பொழுதும் கருணா கடாட்சத்தை உடையவர், குளிர்ந்த பார்வையை உடையவரான ஸ்ரீவத்ச சின்ன குருமான ஆழ்வானை அன்பகம் ஆஸ்ரயாமி, அன்பகம் தினமுமே சதா எப்பொழுதுமே நான் ஸ்மரிக்கின்றேன், துதிக்கின்றேன், சேவிக்கின்றேன் அப்படின்னு அருமையான ஸ்லோகம். எளிதா நமக்கு புரியும்படியாக இந்த ஸ்லோகத்தில் இன்று பார்த்தோம். இதுபோல அனுபவம் தொடர்ந்து ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்லும்படியான அனுபவங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம்.